ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான நாள். இந்த வருஷத்தோட நாள் 2025 முடிஞ்சு 26 ஒரு புது வருஷத்தை நோக்கி நம்ம எல்லாருமே போயிட்டுருக்கோம். இந்த வருஷத்தோட முதல் நாளில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜேஆர் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானுமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வருஷத்தோட முதல் நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயத்த ஆரம்பிக்கலாமே. நீங்கள் ஆல்ரெடி யோசித்து வச்சுருப்பீங்க, எப்போவுமே புது வருஷம் தொடங்க போகுது அப்படின்னு என்ன பண்ணுவோம்? இந்த வருஷத்தில் புதுசாக நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி இந்த விஷயத்த நான் இன்னையிலேருந்து நான் இதை செய்ய போகிறேன், இதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் மனசில் என்ன நினச்சி வச்சுருக்கிறீங்க, எதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நானுமே தெரிஞ்சுக்கிறேன், ஓகேவா? இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு நாள் சேனலுக்கு லீவ் விட்டுறக்கூடாது. ஸோ வருஷத்தில் முதல் நாளே லீவ் விட்டால் நல்லா இருக்காதுல்ல, சேனலுக்கு அப்புறம் அடிக்கடி லீவ் விடுற மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக இன்னைக்கு இந்த நியூ இயரில் லீவெல்லாம் இல்லை. நம்ம இப்போ ஸ்டோரியை பார்க்க போகலாமா? லாஸ்ட்டாக என்ன பார்த்துருந்தோம்? எக்ஸாம் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? எங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாமாக போச்சு. அதுவும் ஒரு சின்ன பதட்டத்தோடையே எல்லாருமே எழுதி முடித்தோம். அதுக்கப்புறம் பவி எங்ககிட்ட கேட்டா, யாரெல்லாம் நீங்கள் அடுத்த வருஷம் வேறு ஸ்கூலுக்கு போக போகிறீங்க, யாரெல்லாம் இங்கேயே கண்டினியூ பண்ண போகிறீங்க, என்ன ஐடியா வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே கேட்டேன். யாருமே எதுவும் சொல்லலை. அப்போ நதியா மட்டும் சொன்னா, இல்லை நான் அடுத்த வருஷம் வேறு ஸ்கூல் மாறலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். அப்பா, இத்தனை நாள் நமகளை பிடிச்சிருந்த தொல்லை போயிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு என் முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு. உடனே பவி என்னை பார்த்தா, என் மூஞ்சை பார்த்தா. நதியை கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுற ஒரே ஆள் இவ தானே அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபேஸை பார்க்கவும் நான் அப்படி சிரித்தேன். நமக்குன்னு இருந்த ஒரே பிரச்சனையும் அதுவாகவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு போக போகிறோமே, அதை நினச்சி நான் ரொம்பவே டல்லாக இருந்தேன். அப்போ பவியை அதை பார்த்துக்கிட்டு என்கிட்ட பேசினான். என்னாச்சு உனக்கு, நீ எதுக்காக டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டா. நான் சொன்னேன், இப்போ நமக்கு ஆனுவல் லீவுமே விட்டாச்சு. நான் இந்த 1.5 மாதத்துக்கு என்னோடய சொந்த ஊருக்கு போக போகிறேன். என்னோடய மாமாவுக்கு மேரேஜ். ஸோ அதுக்காக நாங்கள் ஊருக்கு போகிறோம். உங்ககிட்ட பேசணும்னு நினச்சா கூட இப்போ ஃபோன் இல்லை அப்படின்ட்டு நான் அப்படி சொல்லவும் என் கண் எல்லாமே அப்படியே கலங்கிருச்சு. அப்படி அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னேன். உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பவிக்கிட்ட, நீ அவகிட்ட கொஞ்சம் பேசு, அவளை சமாதானப்படுத்து அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பவி, அவள் என்ன சின்ன குழந்தையா, நான் அவகிட்ட என்னத்தை தனியாக பேச போகிறேன், நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொன்னான். அப்போவுமே எனக்கு கோவம், இப்போவும் புரிஞ்சிக்காம அந்த மாதிரி இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமு நதியா பவிக்கிட்ட வந்து, பவி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. உடனே பிரியாதான், நதியா நம்ம 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போகலாம், என்னோட வீடுமே அந்த பக்கம்தான் இருக்குன்னு சொல்லிட்டு பவி என்கிட்ட பேசணுன்னே பிரியா நதியாவை கூப்பிட்டுட்டு போனான். ஆனாலும் நதியை விடவே இல்லை. இல்லை, நான் பவி கூட தான் வருவேன், பவி நீ இப்போ வா நம்ம ஒன்றா சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி கூப்பிடவும் பவிக்கு சமக்கம் வந்துருச்சு. அதான் பிரியா தான் சொல்கிறாள்ல, அவள் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, நீ என் கூட தான் வீட்டுக்கு வருவியா, இல்லைன்னா வரமாட்டியா, பிரியா கூடலாம் உன்னால் போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமாகவே பேசிட்டா. அவள் அப்படி பேசவும் எங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நதியாக்கு இன்னுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே பிரியாதான், நதியா அவள் ஏதோ கொஞ்சம் டென்ஷனில் இருக்கா, திவ்யா அவகிட்ட ஏதோ பேசணுமா, ஸோ அவங்க பேசட்டும், நம்ம இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நதியா கிட்ட சொல்ல, நதியாவுமே சரி ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனா. அப்போ தான் பவி, நம்ம கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நதியா கிட்டேயுமே சாரி கேட்க,
நதியுமே, இல்லப்பா பரவால்ல. அவ திவ்யா ஏதோ பேசணும்னு நெனச்சிருக்கா. எனக்கு அது தெரியாது. நான் தான் புரிஞ்சுக்காம ஏதோ பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நதியாவுமே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும், பவியும் 2 பேருமே ஒண்ணா பேசிக்கிட்டு நடந்து வந்தோம். அப்போ நான் பவிக்கிட்ட சொன்னேன், "நான் ஊருக்கு போகல. என்னாலலாம் அங்க போக முடியாது. எனக்கு ஊருக்கு போறதுக்கே பிடிக்கல. எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நான் இங்க தான் இருப்பேன். என் அம்மாகிட்டயுமே சொல்லப் போறேன். ஊருக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டுன்னு பவிக்கிட்ட சொன்னேன். நான் அப்படி சொல்லவும், அவளுக்கு செம கோவம். "நீ எப்பவுமே உன்ன பத்தி மட்டும் தான் யோசிப்பியா? உன் அம்மாவ பத்திலாம் யோசிச்சே பார்க்க மாட்டியா? அவங்க அவங்க சொந்த ஊருக்கு போய் எவ்வளோ நாளாச்சு? ஏன் உன் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க ஊருக்கே போகல. உனக்காக இங்க உன் கூட தானே இருக்காங்க. நீ அவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டியா? அவங்களுக்கு அவங்க சொந்த ஊருக்கு போனா எந்த அளவுக்கு ரிலாக்ஸா இருக்கும். இது வேற யாரோட மேரேஜ் எல்லாம் கிடையாது. அவங்களோட தம்பியோட மேரேஜ். அதுக்கு கூட போகாம இருந்தா எப்படி? நீ ஏன் இந்த அளவுக்கு செல்ஃபிஷா இருக்க? ஏன் உன்னை பத்தி மட்டுமே நினைக்கிற? என் கூட பேச முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீ போக மாட்டேன்னு சொல்லிட்டு நிக்கிறியே, உன் அம்மாவை பத்தி யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பவி கொஞ்சம் கோவமாவே என்கிட்ட பேசினான். அவ அப்போ அப்படி பேசும்போது தான் எனக்குமே புரிஞ்சுது, நான் ஏன் என்னோட அம்மாவை பத்தி யோசிக்கல, இந்த ஆங்கிளில் நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படின்ட்டு எனக்குமே ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ஏன் நம்ம இதை இப்படி யோசிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்ட்டு. ஆனாலும் எனக்கு பவியை விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஃபோன் இல்லை, பேச முடியாது. இப்போந்தான் ஏதோ லவ்வை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஆரம்பித்த உடனே இப்போ இப்படி ஒரு பிரேக்கு இந்த இடத்துல தேவையா? நம்ம எப்படி விட்டுட்டு போக போகிறோம்? எப்படி 1.5 மாதம் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு என் மைண்டில் அதுவே யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் பவி சொல்லிட்டா, நீ இப்போ போகிற அப்படின்ட்டு. நானுமே சரின்னு சொன்னேன். பவி, நீங்கள் என்னைக்கு போகிறீங்க, எங்கேருந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா சொன்னேன், இன்னும் 4 நாள் கழித்து போகிறோம். அதுவும் இங்கே இருந்தெல்லாம் ட்ரெயின் இல்லை, சென்னையிலேருந்து தான் ட்ரெயின் இருக்குது. ஸோ அது வரைக்கும் பஸ்ஸில் போகணும் அப்படின்னு சொல்லவும் பவி, சரி ஓகே நானுமே வரேன், ஸ்டேஷன் வரைக்கும் உன்னை வந்து விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னா. உடனே நான் சொன்னேன், ட்ராவலு அதுவே 3 மணி நேரம் ஆகும். நீ தனியாக வந்துட்டு ரிட்டன் எப்படி தனியாக போவ? நீ வீட்டுக்கு வந்தியா இல்லையா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. கையில் ஃபோன் இல்லை. ஸோ நீ அது வரைக்கெல்லாம் வர வேணாம் அப்படின்ட்டு சொன்னேன். அப்போ தான் அவளுமே ஃபீல் பண்ணான். சரி, நீ சொல்கிறதுமே சரிதான். அப்போ நான் இங்கே வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்கு மட்டுமாச்சும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். நானுமே சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு 2 பேருமே அந்த இடத்துல இருந்து பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பணும். நான் அப்படி அந்த டேர்ன் பாயிண்டில் திரும்புகிற வரைக்கும் என்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் திரும்பியே பார்க்கல. எனக்கு அழுகையாக தான் இருந்துச்சு, விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவும் திரும்பியே பார்க்காம நேராக வீட்டுக்கு வந்தேன். அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா நான் ஊருக்கு வர்றேன், லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அம்மா சொன்னாங்க, நான் ஆல்ரெடி திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் நான் கேட்டேன், ஏம்மா அது எப்படி தெரியும் நான் வர்றேன்ட்டு? ஏன் ஏதாச்சும் ஜாதகம் பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், நான் பவிக்கிட்ட ஏற்கனவே பேசினேன், நான் கூப்பிட்டதுக்கு நீ வரமாட்டேன்னு சொன்னல, ஸோ நான் அவகிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லவும் எனக்கு இன்னுமே கோவம். ஏன் நீங்கள் அதை என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா? நீ எதுக்காக எல்லா விஷயத்தையுமே பவிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க? அவள் சொன்னா நான் வருவேன்னுட்டு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு என் மேலே கோவப்பட்டேன். ஆனாலும் பவி இந்த விஷயத்த சொல்லவே இல்லைல்ல. அம்மா பேசியிருக்காங்க, அதை அவள் என்கிட்ட சொல்லவே இல்லை. எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி அமைதியாக தான் இருந்தா. ஏதோ நான் சொல்லி தான் அவளுக்கே விஷயம் தெரிகிற மாதிரி அமைதியாகவே இருந்தாளே. அவன் ஏன் இப்படி இருக்கா? இங்கே நடக்கிறது எல்லாமே அம்மா மூலமாக வேற போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே யோசித்தேன். 4 நாள் ஆச்சு. கரெக்டாக இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்குமே போனோம். அவளை பார்த்தேன். பவி வருவாளா வருவாளான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆளையே காணோம். வர்றேன்னு சொன்னாலே ஏன் வரல அப்படின்ட்டு அம்மாவும் கேட்க 2 பேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸு ரெடியாக நின்றுச்சு. பட்டு அதுவுமே லேட்டாக தான் கிளம்பிச்சு.
அப்போ தான் கரெக்டாக பவி வந்தா. அவங்க அக்காவை கூப்பிட்டுட்டு வந்தா. 2 பேருமே வந்தாங்க. அம்மா கிட்ட அக்கா பேச, நான் பவி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு அங்கேருந்து போகிற வருத்தம், அதுக்கும் பவி காரணமாக இருக்கால்ல, அம்மா பேசியிருக்காங்க. ஸோ இது எதையுமே நம்மக்கிட்ட சொல்லலைன்னுட்டு எனக்கு கோவம். ஸோ நான் முறைச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போவும், இந்த நேரமும் நீ இப்படி முறைச்சிக்கிட்டே தான் இருப்பியா, இப்படி தான் உருன்னுட்டே மூஞ்ச வச்சுக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி பவி கேட்டா. நீ ஊருக்கு போயிட்டு சீக்கிரமே வந்துரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னா. நான் உடனே அப்படியா, அப்போ இன்னைக்கு போயிட்டு நான் நாளைக்கே வந்துடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல, அவள் உடனே சிரிச்சா. அப்போது நானுமே கேட்டேன், நீ எதுக்காக என்கிட்ட ஏன் அம்மா கிட்ட பேசின விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கேட்டேன். அவள் சொன்னா, நீ வேற யாரோட மேரேஜுக்கும் போகல, அம்மாவோட தம்பியோட மேரேஜுக்கு, அதுக்கு கூட போகலன்னா எப்படி, அது தப்பு இல்லை. ஸோ அம்மாவுக்காக நீ போ அப்படின்னு சொல்லி அவளும் சொன்னான். நான் சொன்னேன், மேடம் பேச்சை கேட்காம இருக்க முடியுமா, நீங்கள் ஆர்டர் போடுறீங்க, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோதான். நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சொன்னேன். டிரைவருமே வந்தாங்க, பஸ்ஸுமே கிளம்பிச்சு. ஸோ உடனே பஸ்ஸில் ஏறிட்டு அங்கேருந்து கிளம்புனேன். பஸ் அப்படி கிளம்பும்போது எனக்கு அப்படி அழுகையாக இருந்துச்சு. எனக்கு அவள் கூட இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இதெல்லாம் அவள் எங்கே புரிஞ்சுக்க போகிறா, நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பா. இதெல்லாம் அவளுக்கு எங்கே புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் நான் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஏதோ அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அம்மா பக்கத்தில் இருந்துட்டு, நம்ம எப்படி போகணும், ஆட்டோ பிடிச்சி போகணும், ட்ரெயினில் போகணும், இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதேதோ பேசிகிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே காதில் கேட்கவே இல்லை. அப்போது சடனாக நான் அம்மாவை பார்த்து கத்திட்டேன், சும்மாவே இருக்க மாட்டியா, ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பியா, பேசிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கத்தவும் அம்மாவோட ஃபேஸு அப்படி மாறிடுச்சு. அதை பார்த்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. சொன்னேன், அம்மா எனக்கு இப்போ இந்த ஊருக்கு வர்றதுக்கே பிடிக்கல. அது எந்த மாதிரியான ஒரு ஊர், அங்கே ஒரு பவர் கிடையாது, தண்ணி பிரச்சனை, அந்த ஊரில் எனக்கு இருக்கிறதுக்கு சுத்தமாகவே பிடிக்கலம்மா. அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இங்கே இருந்துட்டு எனக்கு அங்கே வர்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு நானுமே சொன்னேன். அம்மாவுமே அதை புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகேம்மா, உனக்கு பிடிக்கலன்னா நம்ம இங்கே வந்துடலாம், மேரேஜ் முடிஞ்சதும் நம்ம கையோடு இங்கே திரும்பி வந்துடலாம் அப்படின்ட்டு அம்மாவுமே சொன்னாங்க. எனக்குமே அம்மா அப்படி சொன்னதும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சரிம்மா, அப்போ ஒரு 10 நாளில் நம்ம ரிட்டன் வந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ராவல் இங்கேருந்து பீகார் தானே, 3 நாள். ஸோ அந்த 3 நாள் ட்ராவலு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. விண்டோ சீட்டில் அந்த இயற்கை எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டு, பவியை என்னைக்கு பார்த்தனோ இன்னைக்கு வரைக்கும் அது எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படி வர்றதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கேருந்து ஊருக்குமே போனேன், சொந்த ஊருக்கு. அங்கே போனதும் அம்மா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையுமே பார்த்து அம்மா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. ஏதோ சொந்த மண்ணுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அது அம்மாவோட முகத்தில் நல்லாவே தெரிஞ்சுது. ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் கடுப்பாகவே இருந்துச்சு. அமைதியாக அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. சொன்ன மாதிரி இந்த கிராமத்தில் அந்த மேரேஜு அதெல்லாம் ஒரு 10 நாள் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அது எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிது. நானும் அது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அந்த கூட்டத்துலேயும் ஒரு 2 பேர் மட்டும் எனக்கு தனியாக தெரிஞ்சாங்க. ஒரு 2 கேர்ள்ஸ், அவங்க ஒரு கப்புள். அவங்க 2 பேரும் அவங்க அந்த லவ் பண்ணுற விதம், அவங்களுக்குள்ளே வர்ற சண்டை, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ஒருத்தங்க கேர் பண்ணிக்கிறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் எப்படி பேசுகிறது, நம்மளாம் எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு நான் அப்படி தனியாகவே இருந்தேன். என்னை பார்த்ததும் அவங்களாம் வந்து பேசுனாங்க. உனக்கு என்னாச்சுமா, நீ மட்டும் ஏன் தனியாகவே இருக்க, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவங்களாவே பேச வந்தாங்க.
இதுதான் டைமு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் எதுவும் உள்ளே வச்சுக்கிட்டெல்லாம் எதுவும் பேச தெரியாது. நான் டைரெக்டாக கேட்டேன், நீங்கள் 2 பேரும் கப்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படி கேட்கவும் அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. இது எப்படிம்மா உனக்கு தெரியும்? 2 வருஷமா யாருக்குமே தெரியாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நீ எப்படி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்ட? இதை யாருக்கிட்டையுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உனக்கு தெரியாதா, நம்ம ஊரில் நம்ம கல்ச்சரில் பாய் அண்ட் கேர்ள் லவ் பண்ணாலே கொன்றுவாங்க. அப்படி இருக்கிற டைமில் கேர்ள்ஸ் லவ் எல்லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நீ யாருக்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு அவங்களுமே சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை, நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். நான் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காகத்தான் நான் இங்கேயுமே வந்தேன். ஆக்சுவலி நாங்கள் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க கேட்டாங்க, அங்கே இருந்துட்டா இவ்வளோ லாங்கில் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், இதுதான் என்னோட சொந்த ஊரே, இதுதான், இது என்னோட மாமாவோட மேரேஜ் தான். ஸோ அதுக்காகத்தான் நாங்களுமே வந்தோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் லவ் இருக்கா? நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட கேட்டாங்க. நானுமே சொன்னேன், ஆமாம், ஒரு லவ் இருக்குதான். இப்போ தான் நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளே என் அம்மா இங்கே கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ பேசக்கூட முடியலை அப்படின்னு சொன்னேன். அவங்கள பற்றி ஏதாச்சும் நீ சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே என்னை பற்றி தான் கேட்டாங்க. அவளை பற்றி என்ன சொல்கிறது? அவள் எப்பவும் எப்படி ஒரு ரவுடி மாதிரி தான் இருப்பாள். எதையும் டைரெக்டாக ஓப்பனாகவே வெளிக்காட்டுற ஆளெல்லாம் இல்லை. ஸோ நானுமே அவங்கக்கிட்ட அதிகமாக எதுவும் சொல்லாமல் பேசினேன். அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அது ஃபுல்லாக நான் இவங்க கூடயே தான் சுற்றினேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்லாம் இல்லை, அவங்க கூட சேர்ந்து நிறைய தப்பான விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்க கூட சுற்றின அந்த டேஸு அது எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ஜாய் பண்ணேன். அப்படி சொன்ன மாதிரி 1.5 மாதம் போச்சு. எப்படா முடியும், எப்படா ஊருக்கு வருவோம், ஸ்கூலுக்கு வருவோம், பவியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த நாளுமே வந்தது. 9 மணிக்கு ஸ்கூலுக்கு. நான் 8 மணிக்கே கிளம்புனேன். வீட்டில் இருந்துட்டு அவசரமாக யூனிஃபார்ம் போட்டு எதையோ சாப்பிட்டேன், ஏதோ கிளம்புனேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவசரமாக ஸ்கூலுக்கு வந்து பார்த்தேன். ஆனால் அங்கே பவி இல்லை. ஒரு சின்ன ஏமாற்றம் தான். சரி, ஓகே, அவளுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் அந்த கிளாஸில் என்னெல்லாம் நடந்துச்சு, முன்னாடி எப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்துட்டு நான் இருந்தேன். அப்போ அந்த டைமில் பவி கரெக்டாக வந்தா. என்னை பார்த்ததும், ஏன் நீ எப்போ வந்த, எதுவுமே சொல்லவே இல்லையே என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா. நான் அவளை பார்த்த சந்தோஷத்தில் ஓடி போயிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டேன். அவள் உடனே, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா சொல்லு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டா. ஏம்மா, ஹக் பண்ண ஏதாட்டு பிரச்சனை தான் இருக்கணுமா? இத்தனை நாள் நான் உன்னை பார்க்கலல்ல, அது ஒரு ஏக்கமாக இருக்குல்ல, எப்படா பார்ப்பேன்னு தோணுச்சு. ஸோ அந்த ஆசையில் தான் கட்டி பிடிச்சேன் அப்படின்னு சொல்லவும், இது கிளாஸ் ரூமு, யாராச்சும் வந்துட போகிறாங்க, பாத்திர போகிறாங்க அப்படின்ட்டு அவள் சொன்னான். ஆனால் நான் கேட்கல. அவளை அப்படியே இன்னும் இறுக்கமாக கட்டி பிடிச்சேன். பவியும் என்னை அப்படியே கட்டி பிடிச்சா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவள் தான் எதையுமே வெளியேற சொல்லிக்கிற ஆள் இல்லையே, வெளியில் காட்டிக்க மாட்டான். அப்போது நானும் ஒரு சின்ன ஆசையில் கேட்டேன், இப்போவாச்சும் நீ அந்த ஒரு வார்த்தையை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். உடனே அவள் சிரிச்சுக்கிட்டே, நான் சொல்லும்போது உன்கிட்ட சொல்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஒரு வார்த்தையை சொன்னா. அதை கேட்டதும் எனக்கு இன்னுமே கோவம். பொடி, நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம், எனக்கு அந்த வார்த்தை எனக்கு எதுவுமே தேவையில்லை, பொடி அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டதும், நான் உன்னை நீ மட்டும் சொல்லாதன்னு சொல்லியிருக்கேன், நீ அப்படி மட்டும் கூப்பிடாத அப்படின்ட்டு பவி என்கிட்ட சொல்ல, நான் அப்படி தாண்டி சொல்லுவேன், நீ என்ன டீ பண்ணுவ, உன்னால் என்ன டீ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னுமே அப்படி அதிகமாக டீ போட்டு பேசினேன். அப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். பவி சொன்னான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்திருக்காங்க என்ன எதுன்னு தெரியலை, ஸோ நம்ம எல்லாரையும் போயிட்டு பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு சொன்னான். ஏன்டி இத்தனை நாள் கழித்து வந்திருக்கேன், இப்போவுமே ஃப்ரெண்ட்ஸு தானா, அவங்கள தான் போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவளை சிரிச்சுக்கிட்டே சரி வா போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்த்தோம். எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளாஸில்
நாங்கள் 2 பேருமே ஒன்றா போய் இருந்தோம். அப்போவும் பவி சொன்னா, நதியா வருவா அப்படின்னு சொல்லவும், அவள் தான் சொல்லிட்டாளே ஏற்கனவே வரமாட்டேன்னிட்டு எனக்கு தெரியுமே அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு பவி சொன்னா, இல்லை, அவள் அன்னைக்கு ஜஸ்ட்டு விளையாட்டுக்காகத்தான் சொல்லியிருக்கா, அவள் வருவா அப்படின்னிட்டு பவி சொன்னா. உடனே அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன். பிரியா தான் சொன்னா, அன்னைக்கு பிரியா கூட நடந்து போனால, ஸோ அப்போ நதிய விளையாட்டுக்கு தான் சொன்னாலாம், அவள் வருவாளாம் அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு நதியவுமே வந்தா. நான் பவியோட கையை அப்படி இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ மறுபடியும் எங்களுக்குள்ள பிரச்சனை, யார் பவி பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள பிரச்சனை. பவி அவளோட காதை இறுக்கமாக பொத்திக்கிட்டு, நீங்கள் 2 பேரும் தனியாக போய் அடிச்சுக்கோங்க, யார் மண்டையிலேருந்து அதிகமாக ரத்தம் வருதோ அவங்க என் பக்கத்தில் இருங்க, எனக்கு தைரியமாக இருக்கிறவங்கள தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவள் அப்படி சொன்னான். ஆனால் நாங்கள் 2 பேரும் பேசணும். இது வரைக்கும் நம்ம ஒரு சண்டை அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நதியா கிட்ட கேட்க, நதியாவுமே அதே தான் சொன்னான். ஆமாம், எனக்கு உங்கள் 2 பேரை பற்றி எதுவுமே தெரியாது, இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீயே பவிக்கிட்ட உட்காரு, நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு நதியாவுமே சொன்னான். இதை பார்த்துட்டு, என்னடா இது, நீங்கள் அதுக்குள்ளே மாறிட்டீங்களா, நீங்கள் அடிச்சுப்பீங்கன்னு நினச்சனே, குழந்தைத்தனமாக அடிச்சுப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்போ இந்தளவுக்கு மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பவி அப்படி ஆச்சரியமாக பார்த்தேன். நான் பவிக்கிட்ட அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் 2 பேருமே ஒன்றா பக்கத்தில் இருந்தோம். கிளாஸுமே ஸ்டார்ட் ஆச்சு. சார் வழக்கம் போல் வந்து ஃபஸ்ட்டு டேவே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். நான் பவியோட கையை இறுக்கமாக அப்படி பிடிச்சிக்கிட்டு அவகிட்ட சின்னதாக அப்படி சீண்டுக்கிட்டு அப்படி இருந்தேன். பவி என்னை பார்த்து முறைச்சா, நீ என்ன முறைச்சாலும் இங்கே வேலைக்காகாது, நான் இப்படி தான் கையை பிடிச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே பாரு, கிளாஸை கவனி அப்படின்னு அவள் சொல்ல, இல்லை, நான் இந்த மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு தான் கிளாஸையுமே கவனிப்பேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். நம்மளை யாராச்சும் பார்த்துக்க போகிறாங்க, நம்ம மாட்டிக்க போகிறோம், இந்த மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பவி சொல்ல, அதுக்கு நான் சொன்னேன், மாட்டிக்கிட்டா என்ன, அதுக்கு தான் நீ இருக்கியே, என்னை காப்பாற்றுறதுக்கு தான் நீ இருக்கல்ல, நீ என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க, அதுக்கு பவி சொன்னா, எது நானா, உன்னையா காப்பாற்றணுமா, நான் தான் முதல்ல ஓடி போவேன் அப்படின்ட்டு சொன்னான். அப்போது நான் சொன்னேன், உன்னை பார்த்தா எங்கேயாச்சும் லவ் பண்ணுற புள்ள மாதிரி தெரியுதா, நீ அந்த மாதிரி என்னைக்காச்சும் நடந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கவும், நான் தான் லவ்ங்கிற வார்த்தையை சொன்னதே இல்லையே, நமக்குள்ளே அப்படி ஏதாச்சும் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட சீண்ட, நாங்கள் 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக கேட்க சாரு கேட்டார், அங்கே என்னம்மா சத்தம், அந்த 3rd ரோவில் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அங்கே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்கவும், பவி உடனே எழுந்து, என்ன சார் ஃபஸ்ட்டு டேவே உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, ஃபஸ்ட்டு டேவே இப்படி மொக்க போட்டு எங்களெல்லாம் தூங்க வைக்கலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னா. உடனே அந்த சார், அங்கே என்னம்மா சொல்கிற நீனு அப்படின்னு அவர் கேட்க, நான் சொல்லலை சார், இது எல்லாத்தையுமே திவி தான் சொன்னா அப்படின்ட்டு அந்த இடத்துல என்னைய மாட்டி விட்டா. உடனே சார் என்னைய கேட்டாங்க. நான் எழுந்து சொன்னேன், இல்லை சார், நான் அந்த மாதிரியெல்லாம் சொல்லலை, பவி பொய் சொல்கிறா, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். சாரு அதெல்லாம் தெரியாது, 2 பேருமே எழுந்து நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ 2 பேருமே எழுந்து நின்னோம். அப்போ பவி சொன்னா, சார் அவன் சொன்னதுக்கு ஏன் சார் என்னையும் சேர்த்து நிற்க வச்சுருக்கிறீங்க, நான் என்ன சார் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட சொன்னான். அதுக்கு சாரு, அவள் சொன்னதை நீ கம்முனே இருந்திருக்கலாம், நீ அதை என்கிட்ட சொன்னல, ஸோ அதுக்காகத்தான் அவர் சொல்ல 2 பேருமே அன்னைக்கு கிளாஸில் நின்றுட்டு இருந்தோம். பவி என்னை பார்த்து அப்படி முறைக்க, மாட்டி விட்டல்ல, உனக்கு இது தேவைதான், நீயுமே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நின்றுட்டு இருந்தோம். அந்த +1 எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக போச்சு, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அன்னைக்கு. அந்த டேவே ஃபஸ்ட்டு டேவே அந்தளவுக்கு ஜாலியாக ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. இன்றைக்கி இந்த ஸ்டோரியை இதோட முடிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.